கேள்விக்குறியாகியுள்ள வடக்கு மாகாணத்தின் ஆரம்ப கல்வி. பாரிய சர்ச்சை நிலைக்கு பின்னர் கடந்த ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான புள்ளிகள் கடந்த 23ஆம் திகதி வெளியிடப்பட்டன. அதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மாணவர்களும் 8 புள்ளிகளுக்கு மேலதிக புள்ளிகளை பெற்று தங்களின் திறன்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இது வரவேற்கத்தக்கதே. ஆனாலும் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு வடக்கு மாகாணத்தின் ஆரம்ப கல்வி நிலை தொடர்பில் பெருமிதம் பேச முடியாத நிலை காணப்படுகின்றது. காரணம், இறுதியாக வெளியிடப்பட்ட தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான புள்ளிகளின் அடிப்படையில் தேசிய ரீதியில் நோக்கும்போது வடக்கு மாகாணம் 8வது இடத்தில் இருக்கின்றமை ஒருவரும் அறியாத விடயமாகும். வெறுமனே மாவட்ட மாகாண ரீதியில் எமது பெறுபேறுகளை ஒப்பிட்டு மார்த்தட்டி கொள்ளும் ஆசான்களும் கல்வித்துறைசார் அதிகாரிகளும் தமது மாணவர்களின் தேசிய மட்ட நிலை குறித்தும் அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது. ஆரம்ப கல்வி என்பது அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படையான ஒன்றாகும். இந்த அடிப்படையை கூட உரிய வகையில் முழுமைப்படுத்த முடியாத சமூகமாக வடக்கு மாகாணம் காணப்படுகின்றது. கடந்த வருடம் 3,19,248 மாணவர்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றியதுடன் அவர்களில் 51,244 மாணவர்கள் வெட்டு புள்ளியை விட மேலதிகமான புள்ளிகளை பெற்றுள்ளனர். அவர்களில் இம்முறை 20,000 மாணவர்கள் மாத்திரமே அரசின் புலமை பரிசில் நிதியை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதன் அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலதிகமான புள்ளிகளை பெற்ற வரிசையில் 15.76 என்ற வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் 6ஆம் இடத்தில் உள்ளது. பெறுபேறுகளின் அடிப்படையில் 100 புள்ளிகளுக்கும் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் தரவிற்கு அமைய 34.09 வீதம் என்ற ரீதியில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் 8ஆம் இடத்தில் உள்ளது. இதேவேளை 2 வினாத்தாள்களிலும் 70 புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் பட்டியலில் 72.88 வீதத்தை பெற்ற வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் 8ஆம் இடத்தில் உள்ளது. இந்த தரவுகளின் அடிப்படையில் ஆரம்ப கல்வி அடைவு மட்டத்தில் பாரிய பின்னிலையில் உள்ளதை வடக்கு மாகாண கல்வித்துறை உறுதி செய்துள்ளது. இவற்றின் அடிப்படையில் வடக்கின் ஆரம்ப கல்வி மட்டத்தில் முன்னேறி செல்ல நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. வெறுமனே வடக்கு மாகாணத்துக்குள்ளேயே புள்ளிகளை வைத்து பெருமிதம் பேசாது மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல மாகாண கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதேவேளை தனது பிள்ளைகளை பரீட்சைக்கு தயார்படுத்தும் நோக்கில் எந்நேரமும் தனியார் வகுப்புகளுக்கு அழைத்து செல்லும் பெற்றோர்களும் இந்த விடயம் தொடர்பில் தங்களின் அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது. மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட உள ரீதியில் தயார் நிலையில் உள்ளனரா என்பதை அனைத்து பெற்றோரும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு போட்டி பரீட்சை மாத்திரம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை பொறுத்தவரையிலே இது 1952ஆம் ஆண்டிலே அறிமுகம் செய்யப்பட்ட பரீட்சை. வறுமையுற்ற மாணவர்கள் உதவி பணம் பெறுவதற்காகவும் கிராமப்புறத்திலே இருக்கிற அல்லது பின்தங்கிய பாடசாலைகளிலே இருக்கிற மாணவர்கள் வசதியுள்ள பாடசாலைகளிலே கல்வி கற்பதற்கான அனுமதியை பெறுவதற்காகவும் என்று நடத்தப்படுகிற பரீட்சை தான் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. இங்கே போட்டித்தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தால், நான் கூறிய 2வது காரணத்திற்காகத்தான் போட்டித்தன்மை, நல்ல பாடசாலையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறது. இதனால் இதை உணர்ந்த பெற்றோர் மிகவும் பிரயோஜனப்பட்டு உழைக்கிறார்கள். இதனாலே இது பெற்றோருடைய பரீட்சை என்று சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் மாணவர்கள் ஒரு வருடத்திலே இந்த பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். 9 அல்லது 9.5 வீதமான மாணவர்கள் இந்த பரீட்சையிலே வெட்டு புள்ளியை தாண்டி சித்தி அடைகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றாலே அது பெரிய விடயம். ஏனென்றால் ஒரு பாடத்திற்கு 50 புள்ளிகளை பெறுகிறார்கள். 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றால் சித்தி என்று பரீட்சை திணைக்களமே வைத்திருக்கிறது. 35 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றாலே சித்தி என்று வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியும் என்று அர்த்தப்படுகிறது. எனவே இந்த பரீட்சையிலே சிறந்த முறையிலே வெட்டுப்புள்ளியை தாண்டி ஒரு மாணவன் அல்லது
அல்லது மாணவி சித்தியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஆசிரியர் வழங்குகிற ஒத்துழைப்பு, அதைவிட பெற்றோர் வழங்குகிற ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாகப்படுகிறது. அந்த வகையில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற உரிமையை கொண்டிருக்கிறவர்கள். என்னுடைய பிள்ளை எந்த பாடசாலையில் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற உரிமை பெற்றோருக்குத்தான் இருக்கிறது. எனவே இந்த பெற்றோர் மிகவும் கவனம் எடுத்து கண்ணியமான முறையிலே தங்களுடைய பிள்ளைகள் உயர்வதற்காக இந்த பரீட்சையை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அந்த வகையில் பெற்றோர் கவனம்தான் அதிக அளவிலே பெறப்பட வேண்டியது என்பது என் தரப்பு கருத்து.